சரி போயிருங்க. திருச்சிற்றம்பலம். விடியத நோர்மை கொடமிகு கனியது வழிகொடு தனி வழிபடும் மாவலிட கடிகட பதிவர அருளினன் கொடை வடிவின பகிர்வதி வலமுறை உலகனாமுணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சூரியன் அம்பலத்திலாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சாம்பிராணி குச்சி எடுத்து சரியா? சரி சரி. சரி பிள்ளையாட்டது பண்ணுங்க. வணக்கம். யோகர் சுவாமியின் திருவடிகள் போற்றி. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, இன்றைய நாள் நமது பிரதம பேச்சாளராக வரவிருக்கும் திருவாளர் சண்முகநாதன் ஸ்ரீரங்கன் ஈலிங்கம்மன் கோயில் காப்பாளருமான இவர் இன்னும் வர 20 நிமிடங்களில் வந்து விடுவார். அதை அவரின் வருகையை பார்த்து கொண்டு இப்பொழுது திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த விழாவினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. மணிவண்ணன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் ஆடுங்க. அப்ப அந்த பிளாக் போர்ட் வராது. ஓகேயா? க்ளோஸ் அப் ஆடுங்க. க்ளோஸ் அப். ஓகே சரி, அப்படியே பண்ணுங்க. அதற்கிடையில் இங்கு வந்திருக்கும் நமது சங்கத்தின் போஷகர் திருவாளர் நாகரத்னம் அவர்களும் திருமதி மதனா நாகரத்னம் அவர்களையும் இருவரும் கூப்பி வரவேற்கின்றேன். அத்தோடு அவரின் முந்த நாள் 90வது அகவையை எட்டி இருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த சமயத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இப்பொழுது திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்களை வரும்படி அழைக்கின்றேன். வந்துட்டாரா? நீங்க பாக்குறீங்களா? என்ன ஸ்ரீரங்கன். நன்றி திருவாளர்களே. திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக நான் இதை தொடர்கின்றேன். முகப்பு திருமுகம் சிவயோக சுவாமிகளின் முகப்பு திருமுகத்தை திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் வாசிப்பார். நற்சிந்தனையனும் நல்லமுதம் உண்டற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. நல்லா வலிச்சு சரியா?
என்னோட தேடி ஓ ஐ சி ஓகே வா கம் வணக்கம் அடுத்ததாக திருவாளர் வேல்முருகன் அவர்கள் சிவ சிவ செல்வ கணபதி ஓமம் என்ற பாட்டை பாடுவார். சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ வேலாயுதனோ சிவ சிவ செல்வ சிவகொட்டனோ சிவ சிவ செல்வ சிவரடியாரோ சிவ சிவ எவ்வுள் திருவருளோ சிவ சிவ செல்வ திருவாரோ சிவ சிவ அயல்முறை தேவர்களோ சிவ சிவ பேரோ பூதங்களோ சிவ 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 ஐபொறியோ சிவ 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 ஐபுலரோ சிவ 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 தச தாடிகளோ சிவ சிவ சத்குரு திரு வேல்முருகன் அவர்களே, அடுத்ததாக நற்சிந்தனை பாடல் நாங்கள் ஒரு ஆள் குறிப்பிட்டிருந்தோம், மற்ற சேரவில்லை. ஆனால் நானே இந்த இதை வாசிக்கின்றேன். நற்சிந்தனை என்னும் நல்ல முதம் உண்டக்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றோன் ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை சச்சிதானந்தத்தை சார் சீவரை சச்சிதானந்தத்தை சார் சீவரை தேவை நச்சிந்தனை விதம் நல்கிய சத்குருவே உந்தன் மலர்பாதம் ஓயாது உணர்வாதம் சிந்த வழியும் சிவம். நன்றி. அடுத்ததாக திருமதி சந்திரா பரஜோதி அவர்கள் பக்கம் 284 கணமேனும் சும்மா என்ற பாட்டை பாடலாம். முதல் 10 மன்னிக்கவும், நீங்க அதை படிக்கிறீங்க. நச்சிந்தனை பாடல் முதல் மன்னிக்க வேண்டும். நாங்கள் நச்சிந்தனை பாடல்கள் பாட வேண்டும். படிக்கிறீங்களா? ஆறுதலா படிக்கிறோம். என்ன கருவித்தானுக்கள் குருநாதன் இடையடிய வைத்தானுக்கள் குருநாதன் அற்றுவிதா குருவானார் எங்கள் குருநாதன் அவனையெல்லாம் மாண வைத்தானுக்கள் குருநாதன் உன்னையிலே நீக்கிவிட்டானுக்கள் குருநாதன் மூவருக்கும் அறியவிட்டார்கள் குருநாதன் நன்மதீபை அறியாதானுக்கள் குருநாதன் நாத்தானாய் விளக்குகின்றானுக்கள் குருநாதன் தேகம் நீ அல்லவென்றானுக்கள் குருநாதன் சித்தத்தில் திகழ்கின்றானுக்கள் குருநாதன் மோகத்தை முடிகின்றானுக்கள் குருநாதன் புத்திக்கு வித்ததென்றானுக்கள் குருநாதன் வேகத்தை கெடுத்தாண்டானுக்கள் குருநாதன் விட்டும் பெண்ணும் ஆகி நின்றானுக்கள் குருநாதன் தாகத்தை ஆக்கி விட்டானுக்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தானுக்கள் குருநாதன் வாசிதோ சேசத்தை நன்றானுக்கள் குருநாதன் மகன் நிலை அறியன்றானுக்கள் குருநாதன் காசு தேசம் போவன்றானுக்கள் குருநாதன் தக்குள் பகை நிலை என்றானுக்கள் குருநாதன் நாசினுடி நோக்கன்றானுக்கள் குருநாதன் நடனம் தேரியும் என்றானுக்கள் குருநாதன்
வாசலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன். பற்று நீக்கல் என்றான் எங்கள் குருநாதன். இருபடியை அடிகின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் விளக்கும் என்றான் எங்கள் குருநாதன். கருவழியை கடவுள்ன்றான் எங்கள் குருநாதன். கட்டுப்படும் மருமன்றான் எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன். ஓங்கார வழியென்றான் எங்கள் குருநாதன். திருமணனாய் இருக்கின்றான் எங்கள் குருநாதன். நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சிக்கிச்சி காந்தமெல்லாம் எங்கள் குருநாதன். சித்தத்துள் நிற்க வைத்தார் எங்கள் குருநாதன். பக்குவமாய் பிறன்றான் எங்கள் குருநாதன். பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன். அக்குமணி அடியென்றான் எங்கள் குருநாதன். அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன். குருதென்றான் எங்கள் குருநாதன். என்று சொன்னான் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடன்றான் எங்கள் குருநாதன். சிவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடன்றான் எங்கள் குருநாதன். நல்ல வழி தோற்றுமென்றான் எங்கள் குருநாதன். பாடாமல் பாடன்றான் எங்கள் குருநாதன். பத்தனிடம் சேரன்றான் எங்கள் குருநாதன். பாடாமல் வழிபடன்றான் எங்கள் குருநாதன். வையகத்தில் வாழன்றான் எங்கள் குருநாதன். சித்திக்கும் ஒரு மொழியான் எங்கள் குருநாதன். சிம்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். இத்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய வேண்டாம் எங்கள் குருநாதன். தத்துவாதிரான எங்கள் குருநாதன். சகசம் பத்து எங்கள் குருநாதன். ஆதியந்தமில்லை என்றான் எங்கள் குருநாதன். அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சுட்டுறந்து நின்றென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். பாதியரும் காண கொண்ட எங்கள் குருநாதன். வாக்கந்த இன்பத்தந்தார் எங்கள் குருநாதன். உச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். உனக்கு கிடத்தின்றார் எங்கள் குருநாதன். அச்சமனும் கோபமில்லா எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிவிட்டார் எங்கள் குருநாதன். பச்சை புறவியே எங்கள் குருநாதன். பாக்காக ஏழென்றார் எங்கள் குருநாதன். தச்சற்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். தாமரை கட்டென்றார் எங்கள் குருநாதன். நாமே நாம் என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றார் எங்கள் குருநாதன். ஓமோமோ என்றார் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றார் எங்கள் குருநாதன். தாமே தாமன் உரைத்தார் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றார் எங்கள் குருநாதன். ஓமென்று உணர்ந்தார் எங்கள் குருநாதன். உமையணி சரி என்றார் எங்கள் குருநாதன். என்னை எனக்கறிவித்தார் எங்கள் குருநாதன். இடியடிய தர வைத்தார் எங்கள் குருநாதன். யோசமைகள் போட்டி நன்றி. அடுத்ததாக சந்திரா பரஞ்சோதி கணமேனும் சும்மா என்ற ஒரு பாடல், பக்கம் 284. கணமேனும் சும்மா இருக்க கருத்தினார். மனத்தடி மனத்தடி என்று மறுட்டினார். தனதாட்சி செய்ய தலை நிறுத்தினார். பணமாட்சி வேணுமென்று பறையார். கணமேனும் சும்மா இருக்கும் கருத்தினார். மனமாட்சி வேணுமென்று மனம் பதைக்கிறார். குணமாட்சி எல்லாம்
தினங்கூரைக்கிறார் மனமாட்சி உருளாபோல் தம்மை மதிக்கிறார் இனமாட்சி உள்ளோமென தம்மை துதிக்கிறார் வணக்கம் வணக்கம் என்று வாயால் பதிக்கிறார் இணக்கம் அறிந்தே இணங்க எதிர்க்கிறார் தினத்தை மனதில் வைத்து சிரிக்கிறார் கணக்க கதைத்து தம்மை வியக்கிறார் நனைந்து உடந்த உடை உடுக்கிறார் வினை பயனன்று வீணாய் பதைக்கிறார் திணை துணை போமரன் ஓமென செவிக்கிறார் மனத்துயர் வந்த போது தவிக்கிறார் மனச்சர்ச்சி மனச்சர்ச்சி என்று மருட்டினார் சனத்தாட்சி செய்ய தலை நிமித்தினார் யோசுவாமியும் கவடியால் போட்டிகள். திருமதி சந்திராபுரம் ஜோதி அவர்களே. அடுத்ததாக திருமதி வனிதா செல்வரத்னம் பக்கம் 98 பூவிலே. அதைத் தொடர்ந்து செல்வரத்ன மாஸ்டரும் நீங்கள் உங்களுடைய பக்கத்தை கட்டிவிட்டு பாடுங்கள். சுவாமியால் திருவடியால் போற்றி போற்றி. பூவு குயிலே பூவு குயிலே பறந்து பூவு குயிலே கும்பிடுவார் மணல் தானே பூவு குயிலே பூவு குயிலே பறந்து பூவு குயிலே கும்பிடுவார் மணல் தானே பூவு குயிலே நாவுக்கு நீயவனை நல்ல குயிலே நம்பனை இங்கு வர குயிலே சிவன் சிவனன்று சொல்லும் சித்தர்குலாம் தேடும் பொருளை வர குயிலே நாவலரும் பாவலரும் பணிந்தேடும் நல்ல சிவனிங்கு வர குயிலே தேன் சொரியும் சோலையில் வாழ் தேன் சொரியும் சோலையில் வாழ் தெய்வ குயிலே தேவாதிரவன் வர குயிலே நான் பாடும் பாடனைத்தும் நயந்து சொல்லி நாதனை இங்கு வர குயிலே இன்மையும் மூப்பும் இல்லா எம்பிரானை இங்கே என்னை தேடி வர குயிலே இளம்பிறை அணிந்த பிரான் இங்கு வர எழிலுடன் பறந்து போய் குயிலே ஓயாமல் உள்குவாதம் உளதானை உத்தமனை இங்கு வர குயிலே வாயார பாடுவர்தம் மனதானை வல்லலை இங்கு வர குயிலே குயிலே பறந்தே குயிலே கும்பிடுவார் மனதானை குயிலே. ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி வண்ணமையானவே. மாஸ்டர் நீங்க உங்களுடைய பக்கத்தை சொல்லிவிட்டு பாருங்கள். பக்கம் 121 செல்வ குருநாதா. ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. செல்வ குருநாதா செல்வ குருநாதா
சிந்தை தடு மாறுதடா திருவருளை தந்திடடா அல்லலெல்லாம் நீக்கி ஆளாக்க வேண்டுமடா எல்லையில்லா இன்பத்திலே என இருத்தி வைத்திடடா கலை நிகர்த்த மன்னம் கரையவரம் தந்திடடா தொல்லைவினை நீக்கி சுகமெனக்கே ஈந்திடடா நீயே நான் என்னும் நிச்சயத்தை காட்டிடடா பேயே போல் நான் இருந்து பிரமை கொள்ள வைத்திடடா அங்கும் இங்கும் ஓடி அலைந்து திரிகிறேன்டா எங்கு முனை காண எனக்கு வரம் தந்திடடா வலைப்பட்ட மான் போல் மயக்கமாகுதடா சிலைப்பட்ட பாண்டம் போல் சித்தம் சிதறுதடா எனக்குள்ளே நீ இருக்கும் எழிலைத்தான் காட்டுடா உனக்குள்ளே நான் இருக்கும் உண்மையிலே மாட்டுடா பேசாத மந்திரத்தின் பெருமை நீ தந்திடடா ஆசா பிசாசை அகற்ற வழி காட்டுடடா என்னோடுடன் பிறந்தார் எல்லோரும் ஆண்டார்கள் உன்னுறவே அல்லாமல் ஒரு உறவும் இல்லையடா செல்வ குருநாதா செல்வ குருநாதா சிந்தை தடு மாறுதடா திருவருளை காத்திடடா சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி சொல்ற மாஸ்டர்களே. அடுத்ததாக புலவர் நித்யானந்தம் ஐயா அவர்கள் பக்கம் 136 பச்சை மாமயிலன் என்ற பாடல். எல்லோருக்கும் புலவரிங்க ஓம் இருக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். கேட்கிறதா? கேட்கிறேன். சரி, இந்த நமச்சிவாய பதிகம் என்ற பதியத்திலிருந்து உண்மையாக இந்த பதியத்திலே 10 பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் நேரத்தை கருதி நான் 5 பாடல்களை பாடுகின்றேன். பத்தையும் பாடலாம். சரி, அப்படின்னா நான் 10ஐயுமே பாடுகின்றேன். ஜோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இங்கு குழுமியிருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பச்சை மாமயிலோடு பூங்குயில் பாட்டராவின வண்டுகள் மொச்சு பூம்பொழில் முளரி சேர் பொய்கை மோதியாறுகள் பாய்ந்திட வச்சமாநிதி இருமருங்கும் வயங்கிலங்கை வளநகர் அச்சனேயுனை நான் மறக்கினும் அறையுனா நமச்சிவாயவே இச்சையானவை செய்து பூமியில் இடர்கடலுள் அழுந்தினான் பச்சை மேனியன் பரவு பூங்கழல் பாடியாட மறந்துட்டேன் கொச்சை மக்களை கூடியே பல கொடுமையானவை செய்திட்டேன் நச்சைவாவுனை நான் மறக்கினும் நவிலுனா நமச்சிவாயவே காலை வேளை எழுந்திடேன் நல்ல கடிகொள் மாமலர் பறித்திடேன் ஆலயம் தொழுதித்திடேன் நல்ல கடியார் தங்களை போற்றிடேன் மூல மந்திர மோதிடேன் நல்ல முத்தி பெற்றிட நச்சிடேன் ஆலவாவுனை நான் மறக்கினும் அரற்றுனா நமச்சிவாயவே அஞ்செழுத்தை வளர்த்திடேன்
கெட்ட அவாவளுக்கு ஆறு அறுத்திடேன், கெட்ட அவாவளுக்கு ஆறு அறுத்திடேன். கொஞ்சமேனுமென் நெஞ்சில் அன்பு கொள்கினேன், அஞ்சை வெல்கிலேன். துஞ்சவே வந்து தோன்றினோனேன், ஒரு துணையும் காண்கிலேன் தெய்வமே. வஞ்சனேன் உனை நான் மறக்கினும், வழுத்து நான் நமச்சிவாயவே. பொய்யை மெய்யென நம்புவேன், பூரம் கூறுவேன், புலாலுண்ணுவேன். நையமற்றவர் பேசுவேன், நல்ல வார்த்தையொன்று முறைத்திடேன். உய்யவே வழி ஒன்றும் காண்கிலேன், உதவி தந்தனை ஆளுவாய். தெய்வமேயுனை நான் மறக்கினும், செப்பு நான் நமச்சிவாயவே. மெய்யரும்பி விதிர்க்கிலேன், மேல் விளைவது அருகிலேன். கைதொழுது நின் பாத பங்கயம் கசிந்து நான் தினம் தொழுகிலேன். பொய்யனேன் மல கூடுகாத்து புலம்பியே திரிகின்றனன். ஐயனேயுனை நான் மறக்கினும், அறையுனா நமச்சிவாயவே. ஆறுதல் பெற அடியர்பாற் சென்றவர் பணிவிடை ஆற்றிலேன். மாறுகொள் புலன் வழியில் சென்று மயங்கினேன் மயங்காமலே. தேறுதல் தர என்னிடம் வர சித்தமில்லையோ தெய்வமே. கூறனேயும் உனை நான் மறக்கினும், குருநா நமச்சிவாயவே. அப்பர் சுந்தரர் மாணிக்கர் தமக்கருளிய அத்தனே, முப்புறம் மெறி செய்த மூர்த்தியே, மூவர் போற்றும் முதல்வனே. ஒப்பிலாத ஒருவனே, யுமை பாகனேயுரு துணைவனே. அப்பனேயுனை நான் மறக்கினும், அரற்று நான் நமச்சிவாயவே. ஓடு கங்கையுடன் மதி கொன்றையூரகம் வைத்த சடையனே. பாடுவார் பசி நோய் வறுமை பகைத்திடா வண்ணம் அருள் செய்வாய். தேடுவார் தங்கள் இதயமாமலர் தினமும் வாழ்ந்திடு தெய்வமே. நாடினேன் உனை நான் மறக்கினும், நவிலு நான் நமச்சிவாயவே. பாலன் மார்க்கண்டன் பருந்தி வேண்டிட பாய்ந்து வந்திட்ட கூற்றந்தன். காலனே கோடும் காமன் மேனி தளலழச் செய்த கர்த்தனே. மாலையன் முன்னர் மாப்பெரும் சோதி வடிவமாய் நின்ற மறையவா. ஞாலனே உனை நான் மறக்கினும், நவிலு நான் நமச்சிவாயவே. எங்களுடைய தேவார முதலிகள் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இந்த நமச்சிவாய பதிகங்களை பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் கிட்டத்தட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய மற்று பெற்றெனக்கின்றி என்று சொல்லுகின்ற அந்த தேவாரத்தை ஒட்டியதாக இந்த யோக சுவாமிகள் இந்த பதிகத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அவருடைய பாதங்களை போற்றி வணங்கி இங்கு குழுமி இருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. அடுத்ததாக திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன், பக்கம் 298, ஆசான் அருளால்
ஆசான் ஆயினேன் என்ற பாடலை பாடினார். போற்றி போற்றி. 298 பக்கம். ஆசான் அருளால் ஆசான் ஆயினேன். சிவ தொண்டு செய்வார் தீனறி செல்லார், சிவ சொண்டு செய்வார் புலனைந்தும் பெய்வார், சிவ தொண்டு செய்வார் பிறன் பொருள் வந்தார், சிவ தொண்டு செய்வார் சிவமேயாவார், ஆதியும் அந்தமும் அரணாற்றில்லை, ஆதியும் மந்தமும் ஆன்மாவுக்கில்லை, சாதி சமயமும் சக்குரவைக்கில்லை, ஓதி உணர்ந்தான் உரைத்தான் நல்லூரில், அருளாளறிந்தேன் ஐம்பூதத்தியக்கம், அருளாளறிந்தேன் ஐம்பொறி மயக்கம், அருளாளறிந்தேன் ஐம்புலன் தயக்கம், அருளாளறிந்தேன் ஆன்மவியப்பேன், சிவமேதாமென சிந்திப்பார் பேரிலோர், சிவமேவராக சிந்திப்பார் சிறியோர், தவனறி நிற்பின் தன்னை அறியலாம், அவனறி நிற்பின் பின்னமுறலாம், ராசான குலால் அகந்தை அழிந்தது, ஆசானருளால் அருண்மலை பொழிந்தது, ஆசானருளால் ஆனந்தம் விளைந்தது, ஆசானருளால் ஆசானாயினே, சிவத்தை மறைத்தது தீனறி சேரல், சிவத்துள் மறைந்தது தீனறி சேரல், அவத்தை ஐந்தும் அருளை மறைத்தன, அவத்தை ஐந்தும் அருளால் மறைந்தன, சிவத்தொண்டு செய்வார் தீனறி செல்லார், சிவத்தொண்டு செய்வார் புலனையும் வெல்வார், சிவத்தொண்டு செய்வார் பிறன் பொருள் கொள்வார், சிவத்தொண்டு செய்வார் சிவமேயா. யோசனை. நன்றி திருமதி வேம்பநாயகி அவர்களே. அடுத்ததாக திருமதி ராணி சபாநாயகம், பக்கம் 88, பார் மீதில் என்ற தொடங்கும் பாடல். சிவசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பார் மீதில் என்ன பயம், கையலார் மையலித்தால் மயங்கும் மாந்தர்கள், வையமெல்லாம் நாள மருந்துண்டே ஐயந்தாள், காலையொரு மாலை கடல் சூழ் இலங்கையீர், காலவே போற்றுவீர்தான், செல்வத்தெருக்கினார் தீவினையை ஆற்றுவீர், அல்லல் கடற்குள்ளே ஆழ்ந்திடுவீர், வல்லவரன் தந்த முருகன் தாளை பற்றிலங்கையீர், அந்தமில்லா ஆனந்தமாம், நில்லாத செல்வத்தை நேராக பெற்றால், இல்லாதவர்க்கீந்தே ஈசந்தாள், நல்லாய் தொழுவாக்கு உண்டோ குறைதான், தொல்லிலங்கை நாட்டீர் எழுபுறப்போம் ஜாம், பொல்லா புழுவரியும் பொங்குரம்பை யாமுடரை, நல்லோர் நயப்பரோ நாள்தோறும் கொல்லாமல், பூர்வேலன் பாதம் குறிப்பீர் இலங்கையீர், பார்வீரில் என்ன பயம்,
நன்றி வணக்கம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி ராணி சபாநாயகம் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் மணிகண்டன் அவர்கள் பக்கத்தில் கொண்டிருக்கிறார். 66 பக்கம் 66. மரகத மயில் மேல் வருமுருகா, மரகத மயில் மேல் வருமுருகா, அரகர சிவ சிவ அருமுகவா, அரகர சிவ சிவ அருமுகவா, சரவண பவனே சண்முகனே, சரவண பவனே சண்முகனே, வரந்தர பாபா என் முன்னே, வரந்தர பாபா என் முன்னே, அரவணி சிவனார் அருள் பாலா, அரவணி சிவனார் அருள் பாலா, பரம பரம் அருள் தரமதயாலா, பரம பரம் அருள் தமதயாலா, மரகத மயில் மேல் வருமுருகா, அரகர சிவ சிவ அருமுகவா, சரவண பவனே சண்முகனே, வரந்தர பாபா என் முன்னே, அரவணி சிவனார் அருள் பாலா, பரமபரம் அருள் பரமதயாலா, பரமதரம் அருள் பரமதயா. போற்றி போற்றி. நன்றி திருவாளர் மணிகண்டன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் சூமுக்குள்ள இருக்கிறவர்கள் முருகானந்தன் இருப்பார். நிச்சயமாக நீங்கள் முருகானந்தன் தொடங்குங்கோ. அதை தொடர்ந்து திரு ரவீந்திரதாஸ் அவர்களே, எனக்கு யாரு திருமணம் தெரியவில்லை, நீங்கள் இருக்கிறவர்கள பார்த்திருக்கா சொல்லுமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நான் இப்ப சகோதரி உள்ள இருக்கிறபடியால் என் கையில நற்சிந்தனை இருக்கவில்லை. ஆனபடியால் நான் இந்த உரைநடை பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு சிறிய விடயத்தை சொல்லலாம். இப்பொழுது மனப்பாடமாக உள்ள நல்லூரான் திருவடியிலிருந்து முதல் 5 பந்திகளையும் படிக்கின்றோம். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே, இரவு பகல் காணேனடி, ஆன்மா அழியாதென்று அன்று எனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே, நல்லூரான் தஞ்சமடி, தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக்காமளி கிளியே, கவலை எல்லாம் போகுமளி, தொழிலை செய்தாலின் ஏதவத்தை பட்டாலின் கர்த்தன் திருவடிகள் கிளியே, காவல் அறிந்திடடி, அந்த ஆதியில்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வனடி கிளியே, சிறநல்லூர் வாசனடி, பருதிகாயில் வாடாது பவனம் வீசில் மீளாது படைகள் மோதில் மாயாதடி கிளியே, பறவை சூழிலாளாதடி, சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் பற்றும் பூமியில் சொன்னாலடி கிளியே, பொல்லாங்கு தீருமடி. சர்க்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமுருகன் அவர்களே. அடுத்ததாக விஜி கணேந்திரம் அம்மா. விஜி கணேந்திரம் அம்மா, நீங்க பாட போறீங்களா? இல்ல இல்ல ஓகே, அவரா சுவாமி இல்ல, உடல்நிலை சரியில்லை. ஓகே, வேற யாரும் இல்ல. எனக்கு ஹொனர் அண்ட் ஒரு போன்ல யாரோ வந்திருக்கணும், யாருன்னு தெரியல. என்னுடைய போனா தான் இருக்குது. சந்திரமலர் படிங்க படிங்க, சந்திரமலர் படிங்க. பாடுங்க. 41ஆம் பக்கம்.
திருநாமம் சொல்லுவோம். நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், நமனை வெல்லுவோம், நாமே அவனன்று நடந்து சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், நமனை வெல்லுவோம், நாமே அவனன்று நடந்து சொல்லுவோம், சோமா சுந்தரன் பாதம் காணுவோம், சும்மா இருக்கின்ற சூற்றம் பேணுவோம், சோமசுந்தரம் பாதம் காணுவோம், சும்மா இருக்கின்ற சூற்றம் பேணுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், சினத்தை கொள்ளுவோம், மனத்தை வெல்லுவோம், அனைத்தும் அவனன்று அகத்தில் எண்ணுவோம், சினத்தை கொள்ளுவோம், மனத்தை வெல்லுவோம், அனைத்தும் அவனன்று அகத்தில் எண்ணுவோம், கையில் மலர் கொண்டு காலை மாலையும் செய்யமேனியன் அடியில் வீழுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன், இவனை வேண்டினால் என்றும் இன்பமே, என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன், இவனை வேண்டினால் என்றும் இன்பமே, சிரித்து முப்புறம் எரித்ததவனை சிந்தை செய்குவோ தேவராவரே, நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், கமல நான்முகன் கண்ணன் காண்கிலான் எமது நாயகன் என்பர் பெரியரே, வழிகள் இரண்டையும் ஒளியா இன்பத்தில் ஒற்று வாழ்வரே, நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம், தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், நமனை வெல்லுவோம், நாமே அவனன்று நடந்து செல்லுவோம். யோசாமி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி சந்திரமணி அவர்களே. அடுத்த வேற யாராவது இருக்கிறார்களா ரவி? அவ்வளவுதான் அக்கா, நீங்கள் தொடர்ந்து உங்களோட இதை செய்யுங்க. அருளாம்பி அம்மா? அருளாம்பி அம்மா இன்றைக்கு வேற இல்லை. ஓகே, இல்ல வேற யாராவது அங்க திரும்ப பாட போயிட்டு பாடிக்க விருப்பம் என்றால் விசாரிக்க பாருங்க. அடுத்ததாக நான் ஒரு பாடல் பாடுவேன். பக்கம் 145, திருத்தாண்டகம் 5. நிற்பனவும் நடப்பனவும் ஆனாய் நீயே, நீங்காதென் உயிருக்கோ உயிரும் நீயே, பற்பலவாம் சமயமெல்லாம் ஆனாய் நீயே, பழவடியால் அடிக்குடியாய் நின்றாய் நீயே, கற்பனைகள் எல்லாமாய் அல்லாய் நீயே, கங்குல் பகல் அறியாத கடவுள் நீயே, அற்புதமே அற்புதமே என்னில் நல்லார் அடியேன் ஞானரு என் சொல்லி யோசுவாமி எல்லாம் வேற இல்லையா நீங்க?
கண்ணுக்கு கண்ணாகி நின்றாய் நீயே காமனையும் கண்ணடலால் எரித்தாய் நீயே பெண்ணுக்கும் விளங்கொழியாய் நின்றாய் நீயே வேதாந்த துட்பொருளும் ஆனாய் நீயே பண்ணுக்கோரிசையாகி நின்றாய் நீயே பற்றற்றார் பரவுகின்ற பொருளும் நீயே எண்ணளத்து சொல்லாகி நிற்பாய் நீயே என்னரசே என் சொல்லி ஏத்துவேனே. அடுத்ததாக நாங்கள் இவர் பாட போறாங்க இருக்கு பாடல் பாடலாம். அருளாம்பி அம்மா பாரா அவ வந்தோன்ன பாட சொல்றேன். ஓகே, அருளாம்பி அம்மாவுக்கு தெரியாத அறிவிக்கலைன்றதால அவ பாரா இப்ப எனக்கு வந்தோன்ன படிப்பா. நான் பேர் கூப்பிடுறேன். 149 திருப்படி 149 அன்றை அன்றை தையல் மைந்தர்களோருவார் அருமை சேசோதர உறவினரோருவார் உன்னடி சிறுமியர் சிறுவர்கள் ஒருவார் புகழ்பவர் போபவர் ஒருவார் சென்னையில் ஐயலே கூப்பினர் ஒருவார் தேசத்தில் தெரிந்து இறப்பவர் ஒருவார் கடினை கண்டு கைக்கு ஜீவனே கடவுளே உள்ளோ எழுந்தருளாய். வேத மந்திரம் சொல்லும் வேதியர் ஒருவார் வேள்விகள் செய்ய விளைபவர் ஒருவார் பூதபவாதிகளை ஆய்பவர் ஒருவார் புகை வட்டிய வைக்கோ ஒற்பினர் ஒருவார் கிதத்தை பார்வற்றை யாழினர் ஒருவார் கேட்டு பகுதிருக்கும் கிழவர்கள் ஒருவார் இதனைத்தும் செய்தும் செய்யாமல் இருக்கோ இதனைத்தும் செய்தும் செய்யாமல் இருக்கோ இறைவனில் உள்ளோ எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். நன்றி வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் நாகத்தமையா அல்லாம்பி அம்மா நீங்க படிக்க போறாங்க. பாடுறாவா வாசிக்க போறாங்க? அருளாம்பி அம்மா ஓகே, சரி படிங்க அம்மா. படிங்க. எந்த நம்பர்னு சொல்லு. பக்கத்தை சொல்லி போட்டு படிங்க அம்மா. நல்லூர் வீதியில் என்னாலும் நல்லூரை யோர் சுவாமி திருப்படிகள் வாழ்க. பக்கத்தை சொல்லுங்க தயவு செய்து. 5ஆம் பகுதியில 83வது பக்கம் நல்லூர் வீதியில். இங்க வந்து 66. ஓ நீங்க படிங்க. நல்லூர் வீதி என்னாலும் நல்லூரை பலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளிலாசன் அருந்தவம் செய்த இடம் அது வாரலால் அதிசயம் மெத்த உண்டு. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம்
போமே. வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தோரு கால் விழுந்து கும்பிட்டால் வெள்ளங்கமெல்லாம் இல்லாமற் போமே. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம் நித்திய நித்தியம் தெரிய நிபுணர் பக்தி செய்யுத்தமர் பதவும் நல்லூரில் நித்தம் வந்து பார்த்தால் முத்து நிச்சயமே. என்னாலும் நல்லூரை வரம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி அண்ணாம்பி அம்மா அவர்களே. அடுத்ததாக நாங்கள் உரைநடை பகுதிக்கு போகின்றோம். உரைநடையில முதலாவதாக திருவாளர் நாகரத்னம் அவர்கள் சிவமயம் பற்றி வாசிப்பார். பக்கம் 377. நன்றி. சிவசுவாமியின் பாதங்களை வணங்கி இந்த சிவ பஞ்சியை வாசிக்கின்றேன். மிகவும் கவனமாக இதை கேட்கும்படி தயவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் சிவமாய் இருக்கின்றன. அப்போது நீ யார், நான் யார், ஐயா யார் மற்றும் எல்லாம் என்ன சிவமல்லவா? இன்னும் சந்தேகமா, பயமா? பார், நான் உன்னுடனும் நீ என்னுடனும் எல்லாம் ஒன்றாகும், ஒன்று எல்லாமாகும், ஒரு விதமான மாறுதலும் அடையாமல் இருந்தபடியே இருக்கின்றது. எழுந்திரு, வர வர படி. நன்றி. நன்றி அவர்களே. அடுத்ததாக திருவாளர் என்ன சிவமேந்திர ஏதாவது செய்ய போறீங்களா? பவர் திருவாளர் பரமேஸ்வரன் பக்கம் 365 சிவோக பாவனை. அவர் சிவோக பாவனையோட பேரு வேலையில் இருக்கிறேன். நான் செய்ய முடியாது. தெய்வத்தை நம்பு, முழு மனத்தோடு நம்பு. உலகில் உனக்கு இனியதென தோன்றும் எவற்றிலும் இனியதாக நினை. அதைவிட வேறில்லை என்றும் நினை. இருக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், கிடக்கும் போதும் நினை. உனது நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் தெய்வம் என்ற நினைவே நிறைவாக நாணி. கடவுளை இருக்கிறான் என எண்ணும். கடவுளை கும்பிடுவதை வாழ்வின் இலக்காக வைத்து எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து வளர்ப்பாயா. எல்லாம் அவனுடைய செயலால் ஈட்டில் எல்லாம் அவனாகவே காணப்படும். நன்றி திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களே. அடுத்ததாக திருமதி குலாம் மங்கை சிவகுமார் அவர்கள்
ஒரு உரைநடை வாசிப்பாளர் பக்கம் 375. ஸ்பீக்கர் 175 பக்கம். உனக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம். இது ஒரு பெரும் சத்தியம், யாவும் உள்ளபடியே நடந்து வருகின்றது. யோசனோ அன்போ பகையோ இவையாவும் பகவானுடைய விளையாட்டு. இவை என்றும் இப்படியே, நாமும் அப்படியே. பிறப்பைப் போல இறப்பும், புகழைப் போல இகழ், நன்மையைப் போல தீமை, முழுதும் உண்மை. முன்னிலையின்றி தன்னிலையில் யாவும் இயங்காமல் இயங்கு, முடிவை காணும். அதுதான் சுற்றி சுற்றி சுப்பருடைய கொள்ளை என்று. நாங்கள் இறுதி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த நச்சிந்தனை புத்தகத்திலே இறுதியாக நாங்கள் முதல்ல தொடங்கினோம் நச்சிந்தனை பாடல்கள் இருந்து. கடைசியாக 379ஆம் பக்கத்தில் ஒரு 4 வரியில் இந்த நாங்கள் சிந்தனையை முடிப்பதற்கான ஒரு இடம். நான் அதை வாசிக்கின்றேன். நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம், நாம் அவருடைய தாய், நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை, நம்மை அவர் பிரிய முடியாது, இது முழுதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. அடுத்து நாங்கள் பேச்சாளருடைய நேரம். அதுக்கிடையில் நான் திருவாளர் வாமனானந்தன் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். அவர் அந்த தொடர்ந்து நடத்துவார். நன்றி திருமதி சரோஜா கனகன் சபேசன். வணக்கம். ஒரு நிமிடம் தியானத்துக்கும் வழி நடத்துங்கள். ஒரு சிறிது நேரம் தியானம் செஞ்சு. ஓ, அதை நீங்க yeah, we'll do that. Yeah, thank you. அவர் திருப்பி என்னிடமே ஒப்படைத்து விட்டார். நாங்கள் அடுத்ததாக தியானம், மௌனம், சும்மா இருத்தல் எல்லாம் ஒரே இதுதான். நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களுடைய மனதை அடக்கி ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். நன்றி. இதை திரும்பவும் திருவாளர் ராமநாதன் தொடர்பார்கள். நன்றி திருமதி சரோஜா கனகன் சபேசன் அவர்களே. என்னவென்று சொல்ல என்னால் முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. நம்பியே தீர வேண்டும். காரணம், யோகர் சுவாமியின் திருவருளோ அல்லாட்டில் இது ஆண்டவனின் திருவருளோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு முன்னால் இருந்த திருவாளர் பரமேஸ்வரன் என்னை பார்த்து போனை உள்ளுக்குள் வையும் என்றார். நான் போனில் என்ன விளையாடினோ தெரியவில்லை அவருக்கு. இவ்வளவு நேரமும் நான் பட்ட பதட்டம் ஆண்டவனுக்குத்தான் தெரியும். தம்பி முருகானந்தத்துக்கும் தெரியும், தம்பி சைவப்புலவர் நித்யானந்தன் அவர்களுக்கு தான் தெரியும். இத்தனைக்கு 9 மெசேஜ், பெரிய மெசேஜ் ஒன்று அனுப்பினார். இன்றைய தினம் திருவாளர் சண்முகநாதன் ஸ்ரீரங்கன்
ஈலிங்கம்மன் கோயில் தர்மகர்த்தா இன்று வர வேண்டியவர் வர முடியாத காரணம் ஒரு மைய வீட்டுக்கு இறுதிச் சடங்கு ஒன்றுக்கு சென்று வரும் பொழுது அதாவது வாகன நெருக்கலில் அவர்களால் டைமுக்கு வர முடியாத இட்டு அவரும் சைவ புலவர் நித்யானந்தனும் ஒழுங்குகள் செய்ததை எனக்கு தெரியாது கடைசி வரையும். ஆனால் நான் என் மனதில் பட்டதை சொல்லுகின்றேன். திருவாளர் முருகானந்தன், திருவாளர் சைவ புலவர் நித்யானந்தன் இந்த சபையில் இருக்கும் வரையும் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது. காரணம் அவர்களே இந்த நேரத்தை எப்படி கொண்டு போவார்கள் என்று எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதனால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றை சைவ புலவர் நித்யானந்தனுக்கு போட்டேன். அவரின் பதில் வர்றதற்கு முன் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் கேட்டார். நானும் அதை கேள்விப்பட்டேன். அப்படி வர முடியாவிட்டால் நான் பேசுகிறேன் என்று தம்பி முருகானந்தன் சொன்னான். அதற்கு நான் திரும்ப மெசேஜ் ஒன்று அனுப்பினேன். பரவாயில்லை, நான் ஏற்கனவே ஒழுங்கு செய்து விட்டேன் சைவ புலவர் நித்யானந்தனுடன். அவரும் ஓமென்று ஒப்புக்கொண்டார். அது நீங்கள் கேட்டதற்காக அவரையும் அதை உள்வாங்கி திருவாளர் முருகானந்தமும் ஒரு 5 to 10 minutes என்று போட்டு விட்டேன். இப்பொழுது எமது ஜூமில் எமது சங்கத்தின் யோக சுவாமியின் பூஜைகளுக்கு என்றும் தவறாமல் வந்து இதை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு அறிவுரை ஊட்டும் எனது அன்பு தம்பி என்று சொல்ல மாட்டேன், சைவ புலவர், எமது பாரிய நண்பர், அதாவது தம்பியின் நண்பர், குடும்பத்தில் ஒருவர், சைவ புலவர் நித்யானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர் ஜூமில் இருக்கின்றார் என்று நம்புகின்றேன். இப்பொழுது அவர் ஒரு 25 minutes பேசுவார். அதை தொடர்ந்து 10 நிமிடம் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் பேசுவார் என கூறி உங்களை திருவாளர் சைவ புலவர் நித்யானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜூமில் இருக்கின்றீர்களா? நித்யானந்தன் இல்லையா? ரவீந்திரநாத் இல்ல, அவர் அப்ப நீங்கள் சைவ புலவர் நித்யானந்தன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, உங்களுக்கு டைம் ஒரு 25 நிமிடம் தந்திருக்கின்றேன். அதை தொடர்ந்து திருவாளர் முருகானந்தன் 10 minutes எடுப்பார். சரி. வணக்கம் நித்யானந்தன். வணக்கம். வணக்கம். உங்கள் வருகையை வரவேற்கிறேன். நீங்கள் செயற்படுத்திய பேச்சை முழுதாக சேருங்கள். நேரம் இருந்தால் நான் அடியேன் பேசுகின்றேன். நீங்கள் எனக்காக உங்களுடைய பேச்சின் அளவை குறைக்க வேண்டாம். நன்றி. நன்றி. நன்றி முருகானந்தன். இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது எவ்வளவு நல்ல. இதை தொடர்ந்து நீங்களும் பேசலாம். சைவ புலவர் நித்யானந்தன் இப்பொழுது உங்களின் உரையை ஆரம்பிக்கலாம். நன்றி. உங்களுக்கு நன்றி எவ்வளவு சொன்னாலும் தீராது. காரணம் இப்படியான இக்கட்டான நிலையில் எங்களுக்கு கை கொடுத்து உதவும் 2 கண்மணிகள் இருக்கின்றார்கள். அதாவது திருவாளர் முருகானந்தனும் சைவ புலவர் நித்யானந்தனும் என்றென்றும் எங்களை விட்டு போக மாட்டார்கள் என்று நம்பி உங்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். யோக சுவாமிகளுடைய திருவடிகள் போற்றி. இங்கு குடுமியிருக்கின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஒரு சிறிது நேரங்களுக்கு முன்னால் எங்களுடைய மதிப்புக்குரிய அம்மன் ஆலய அறங்காவலர் சபையில் அங்கத்துவராக இருக்கின்ற ஸ்ரீரங்கன் அண்ணா அவர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் இந்த கடமையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால் அதனை என்னை ஏதோ ஒரு விதமாக இதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் நான் வாமனண்ணாவுக்கு உடனே ஒரு தகவலை அனுப்பினேன். அதைத் தொடர்ந்து வாமனண்ணாவும் மதிப்புக்குரிய முருகானந்தம் அண்ணாவும் இதனை ஏற்றுக்கொண்டு என்னை கேட்டிருக்கிறார்கள். நான் என்னால் முடிந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி தருகின்றேன். இது என்னுடைய கடித்தனம் என்ற அல்ல, இது யோர் சுவாமிகளுடைய அருளினால் அவரே இதை நன்றாக நடப்பதற்கு உதவி புரிவார் என்று நான் அவருடைய பாதங்களை வணங்கி கொண்டு தொடங்குகின்றேன். எங்களுக்கு தெரியும், மகா வாக்கியங்கள் என்று சொல்லி
ஒரு சொல் தொடர் இருக்கின்றது. எங்களது சைவ நற்சிந்தனையிலும் அந்த 4 வாக்கியங்கள் சம்பந்தமாக திரும்பவும் திரும்பவும் பல இடங்களில் கதைக்கப்படுகின்றது. அதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மகா வாக்கியங்களை. அதே நேரத்திலே அதனை எங்களுடைய இளையவர்களுக்கு கொண்டு செல்வது எப்படி என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஓரிரு தடவைகள் நான் இதை பற்றி அண்ணா முருகானந்தன் அண்ணாவுடனும் கதைத்து இருக்கின்றேன். அந்த மகா வாக்கியங்கள் என்பவை எங்களுடைய சைவ சமயத்தை பொறுத்தவரையில் சைவ சமயத்தில் என்று சொல்றதை விட வேதங்களில் 4 மகா வாக்கியங்கள் அகம் பிரம்மாஸ்மி என்று தொடங்கி 4 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அதே போல சைவத்திலே நாங்கள் முக்கியமாக பார்ப்பது ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அதே போல இந்த யோர் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர் 4 மகா வாக்கியங்களை கொண்டிருக்கின்றார். ஒன்று, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது. அடுத்தது, முழுதும் உண்மை என்றதும். அடுத்தது, நாம் அறியோம். அடுத்தது, எப்போவோ முடிந்த காரியம். இந்த 4ம் யோர் சுவாமிகளுடைய மகா வாக்கியங்கள். அந்த 4 மகா வாக்கியங்களும் ஆங்கிலத்திலும் அதற்கு வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த 4 மகா வாக்கியங்கள் அந்த தொடர்களை மட்டுமாவது நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கும் மற்ற இளையவர்களுக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும். என்ன அது அவர்களுடைய மனதிலே பதியுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அப்படி மனதிலே ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களுடன் இணைவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். இந்த 4 மகா வாக்கியங்களிலே ஒரு தலைமை வாக்கியமாக கருதப்படுவது ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது. இந்த வாக்கியம் நான் ஜோர் சுவாமிகளுக்கு செல்லப்பா சுவாமிகள் அளித்த தீக்கை மந்திரமாக கருதப்படுகிறது. அந்த 4 வாக்கியங்களிலே இது தலைமை வாக்கியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது. இதனுடைய வடிவம் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், மருட்பா என்று சொல்வார்கள். பாக்களுக்கு வெவ்வேறு வகைகள் இருக்கின்றன. வஞ்சிப்பா, ஆசிரியப்பா என்பது போல இந்த வாழ்த்துகளுக்கும் 3 விதமான வாழ்த்துகள் இருக்கின்றன. அவை மருட்பா வகை என்று சொல்வார்கள். அந்த மருட்பா என்று சொல்றது ஒரு பாவகை. அந்த 3 விதமான வாழ்த்துகள் என்ன மாதிரி என்றால், புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவியுறு வாழ்த்து என்று 3 விதமான வாழ்த்து வகைகள் இருக்கின்றன. அந்த வாழ்த்து வகைகளிலே ஒரு விதமான அந்த வாழ்த்து வகையாக அமைந்தது தான் இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது. அது வாயுரை வாழ்த்தாக அமைகின்றது. அந்த வாயுரை வாழ்த்து என்று சொல்லப்படுவது என்ன மாதிரி என்று சொன்னால், அது ஆரம்பத்திலே கசப்பு அல்லது காரம் போல இருக்கும். ஆனால் அது படிப்படியாகத்தான் இனிமையாக மாறும். அப்போ ஆரம்பத்திலே கசப்பாக இருந்து படிப்படியாக அது எங்களுக்கு ஒரு இனிமையான இதை தருவதாக வருவதைத்தான் நாங்கள் வாயுரை வாழ்த்து என்று சொல்லுவோம். அப்போ அந்த வாயுரை வாழ்த்து என்று சொல்லப்படுகிற மாதிரி தான் இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது. இது ஒரு எதிர்மறையாக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம்தான் செல்லப்பா சுவாமிகள் ஜோர் சுவாமிகளுக்கு தீட்சை மந்திரமாக சொல்லுகிறார்கள். தீட்சை என்று நாங்கள் சமஸ்கிருதத்திலே தீட்சை என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதை தமிழ் படுத்தி எழுதும் பொழுது தீக்கை என்று தான் எழுதுகிறது. தீ என்ன, என்ன, கை என்ன. இந்த எதிர்மறையாக கூறப்பட்டாலும் இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய கருத்து என்னென்றால், எல்லாமே நன்மை தரும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதாவது என்ன நடந்தாலும் அதிலே, அல்லது என்ன சொல்லப்பட்டாலும் நடந்தாலும் அல்லது நாங்கள் சந்தித்தாலும் அதிலே ஒரு விதமான குறையும் இல்லை. அது எல்லாமே ஒரு நன்மையில் தான் சென்று முடியும் என்ற பொருளை கூறுவதுதான் இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்கின்ற மகா வாக்கியம்.
இதனை யோ சுவாமிகள் அவர்களும் இதை அவருடைய வார்த்தையிலே இதை அவர் அப்படி சொல்லியிருக்கின்றார். சைவ சிந்தனையிலே பல இடங்களில் திரும்ப திரும்ப வரும். ஒன்று சொல்லுகின்றார், ஒரு புல்லாப்பும் இல்லை என்ற ஓசையோடு வந்து நோக்கி திருவருள் தீக்கை செய்த செல்வன் சீரடியல் காப்பு என்பது இந்த யோர் சுவாமிகளுடைய ஒரு வார்த்தை. ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற ஓசையோடு வந்து நோக்கி திருவருள் தீக்கை செய்த செல்வன் சீரடியல் காப்பு என்பது அவருடைய ஒரு வார்த்தை. அதே போல இன்னொரு இடத்திலே சொல்லுவார், ஒரு நாள் எந்தனை உற்று நோக்கி ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று சும்மா இருக்கும் சூட்சுமத்தில் மாட்டிவிட்டான் என்று இதனை சொல்லுகின்றார் யோர் சுவாமிகள். என்றால் செல்லப்பா சுவாமிகள் வந்து தன்னை ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டார் என்ற மாதிரி சொல்லுவார். ஒரு நாள் எந்தனை உற்று நோக்கி ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று சும்மா இருக்கும் சூட்சுமத்தில் மாட்டி விட்டான் என்று சொல்லுகின்றார். அதாவது அந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற மகா வாக்கியத்தை விளங்கிக் கொள்வது மிக மிக கடினமானது. ஆனால் விளங்கி விட்டாலோ அது இனிமையானது என்றதான் அவர் அதிலே சொல்லுகின்றார். இன்னொரு இடத்துல யோர் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான் உண்மை முழுதும் என்பான் ஒருவருக்கும் தெரியாது என்பான் சின்னத்தங்கம் என்று சொல்லி அந்த பாடலை பாடுவார். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான் உண்மை முழுதும் என்பான் ஒருவருக்கும் தெரியாது என்பான் சின்னத்தங்கம் ஓவியம் போல் இருந்தானடி என்று தன்னுடைய குருநாதரை பற்றி யோர் சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த பொல்லாங்கு என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பொல்லாப்பு என்றது அந்த பொல்லாங்கு என்ற கருத்திலே வருகின்றது. அந்த பொல்லாங்கு என்பதற்கு பல வேறு வேறு சொற்கள் கருத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளன. உதாரணத்துக்கு பஞ்சம், தோல்வி, பிணி என்ற வருத்தம், இகழ்ச்சி, மூப்பு என்றது வயது செல்லுதல், சாக்காடு என்று இதெல்லாம் சாதாரணமான பொருள் அந்த பொல்லாங்கு என்பதற்கு அந்த பொருள். ஆனால் எப்பொழுதும் இந்த பொருளையும் நாங்கள் இரட்டையாகத்தான் உலகில் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக நோய் இல்லை என்றால் இல்லாமல் சுகம் இல்லை. எங்களுக்கு அந்த நோய் வந்தால் தான் அந்த நோய் எங்களுடைய சுகம் என்ன மாதிரி என்றது தெரியும். செல்வம் இல்லாமல் பஞ்சம் இல்லை, வெற்றி இல்லாமல் தோல்வி இல்லை, தோற்றம் இல்லாமல் மரணம் இல்லை. மரணம் என்றதும் எப்பொழுதும் அது ஒரு சோடியாக இருக்கும். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது எங்கும் எதிலையும் நல்லவை உள்ளன என்பதைத்தான் அது குறிக்கிறது. எல்லாத்திலுமே நன்மை இருக்கிறது என்பதைத்தான் குறிக்கிறது. இப்போ சாதாரணமாக வழக்கில் நாங்கள் சில வெள்ளையாக்கள் சொல்லுவார்கள் துன்பமாக இருக்கிறது அல்லது கவலையாக இருக்கிறது. அப்படி ஒன்று சொல்லி ஒன்றும் இல்லை. உண்மையிலே என்ன மாதிரி என்றால் துன்பம் இல்லை என்ற நாங்கள் சொல்லுவது இன்பத்தினுடைய ஒரு குறைந்த நிலை. அந்த அளவு இன்பம் கிடைக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் துன்பம் என்று சொல்லுகின்றோம். அதே போல கவலை என்பதும் அப்படித்தான். எங்களுடைய சந்தோஷத்திலே ஒரு கொஞ்சம் குறைந்திருக்கிறதை நாங்கள் கவலை என்று சொல்லுகின்றோம். அப்போ உண்மையிலே கவலை என்று சொல்லி இல்லை. அப்போ அதைத்தான் இங்கேயும் நாங்கள் ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதிலும் கருதி கொள்ள வேண்டும். அதாவது அங்கே உண்மையிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று சொல்வது எல்லாமே நல்லது என்றதைத்தான் அது அங்கே குறிக்கின்றது. அப்போ இது என்னதை காட்டுது என்று சொன்னால், நாங்கள் எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு தீராவிட்டாலும் அதனை சந்திக்கிறதற்கான அல்லது எதிர்கொள்வதற்கான துணிவை இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற மகா வாக்கியம் தருகின்றது. அதுதான் அது ஆங்கிலத்திலே இதை சொல்லுவார்கள் all is well என்று. அப்போ சாதாரணமான வாழ்க்கையில் பார்த்தால் ஒரு பொல்லாப்பு என்பதை all is well என்று சொல்லுவார்கள். இந்த சொற்றொடர் நான் கண்டு கொண்டது ஒரு திரைப்படத்தில் தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அநேகமானவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி நண்பர்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகனாக வருகின்ற இளம் நடிகர் விஜய் என்று நினைக்கின்றேன். அவர் அநேகமாக இந்த சொல்லை பாவிப்பார். அவருக்கு எக்ஸாமில் அதாவது பரீட்சையில் மார்க்ஸ் 0 வந்தாலும்
அல்லது காதலில் தோல்வி வந்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்தாலும் அவர் சாதாரணமாக பலம் சிம்பிளாக ஓல் இஸ் வெல் என்று சொல்லுவார். இப்போ ஓல் இஸ் வெல் என்று சொல்லுவார். அப்போ இந்த ஓல் இஸ் வெல் என்று இந்த ஆங்கில தொடரை நாங்கள் பாவித்து பிள்ளைகளுக்கு இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்றதை விளங்கப்படுத்துவது மிகவும் ஒரு சுலபமான வேலையாக அமையும். இப்போ சைவ சமயத்தை பொறுத்தவரை தேவாரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருஞான சம்பந்தர் கோளறுபதிகம் என்ற பதிகத்திலே சொல்லுவார், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே என்று சொல்லுவார். அப்போ அங்கே என்ன சொல்லுவார் என்றால், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அது கூடான காலம் என்று இல்லை, எல்லாமே நன்மையானது என்றுதான் அந்த கருத்திலே அவர் சொல்லுவார். அந்த ஒரு பாடல் வரும், அதில் அந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாடல், என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 ஒன்றோடு 7 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அங்கே சோதரத்திலே சொல்லுவார்கள், சில நட்சத்திரங்கள் அவை கெடுதி செய்வன என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த அப்படி சொல்லப்படுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே அவர் இதில் குறித்து காட்டுவார். அந்த முதல் 9 என்று சொல்லி 9 1 என்று சொல்லி பிறகு அது 9 1 7 அப்படி எல்லாம் சேர்த்து சொல்லி அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நல்லது தான் செய்யும் என்று தான் அவர் சொல்லுவார். அப்போ கூடாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் உதாரணமாக சித்தாந்தத்தோட வழியில் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு எங்களுடைய உடல், மற்றது கருவிகள், உலகத்தில் இருக்கின்ற இன்பம் எல்லாமே இறைவன் கொடுத்து விட்டான். அப்போ அது அந்தந்த செயல்களின்படி பயன்படும். அப்போ எங்களுடைய முன்னைய செயல்களை பொறுத்து அது பயன்படும். அதனை யாராலுமே நிப்பாட்ட முடியாது. இறைவன் கூட அதில் நிப்பாட்ட தலை போடுவதில்லை, அவராலையும் அதை நிப்பாட்ட முடியாது. அவர் அதுக்கு மேலாக எங்களுக்கு ஒன்றை தருவதற்கும் எதுவும் இல்லை. அப்போ அது என்னத்தை காட்டுகின்றது என்றால், நாங்கள் எங்கள் ஒரு பிறவி எங்களுக்கு தந்தது பிறகு அதையே ஏற்றுக்கொண்டு அதிலே ஒரு நேர்மையான நல்வாழ்வை வாழ தலைப்படு என்றதுதான் இந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற பொருளாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு நேர்மையான நல்ல வாழ்வை வாழ தலைப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த ஒரு விதமான துன்பமும் இல்லை, எல்லாமே இன்பமாக இருக்கும். அதுக்காக அதை வைத்து தான் நாங்கள் சொல்லுவோம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பால் கடலையே கொடுத்த வேண்டத்தக்கது அறிவோன் வேண்ட முழுவதும் தருவான். அப்போ பாலுக்கு பாலகன் கேட்ட நேரத்தில் பால் கடலையே அவர் கொடுக்கிறார். அது அவருக்கு நாங்கள் வேண்டத்தக்கது அறிவோன் வேண்ட முழுவதும் தருவான். அப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்டால் அவர் முழுவதுமே தரக்கூடிய நிலையில் இருப்பார், ஆனால் தரமாட்டார். அல்லது தந்து விட்டு அதுக்குள்ள கொஞ்சம் வில்லங்கத்தையும் சேர்த்து தருவார். என்ன மாதிரி என்றால், இப்போ நாங்கள் சாப்பாடு அல்லது காசு உதாரணமாக சொன்னால், நாங்கள் போய் எங்களுக்கு நிறைய பணம் வேணும் என்று சொன்னால் அவர் பணத்தை தந்து விட்டு இன்னொரு விதத்திலே அதுக்கு ஏதாவது ஒரு வில்லங்கத்தையும் சேர்த்து விடுவார். என்ன மாதிரி என்றால், இப்போ நிறைய சாப்பாடை தந்து விட்டு எங்களுக்கு சாப்பிட முடியாத மாதிரி ஒரு வருத்தம் வந்துவிடும் அதோடு சேர்ந்து. அப்போ இது என்னத்துக்காக என்றால், எங்களுடைய செயல்பாட்டை ஒருவர் மதிப்பீடு செய்வார், கடவுள் மதிப்பீடு செய்து, அப்போ நாங்களும் அதை வைத்து கொண்டு எங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் என்னத்தை இறைவனுடைய வேண்டுவலாம் என்று அதை ஒரு புத்திசாலித்தனமாக அல்லது நாகரீகமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள பழக வேண்டும். அப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னால்,
கடவுள்கிட்ட போய் நின்று அது வேணும் இது வேணுமென்று கேட்க தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும், அதை அவர் தருவார். அப்போ அதே அந்த அந்த அடிப்படையிலேயே இப்போ திருவருட் பயனை பார்த்தீங்கன்னா திருவருட் பயனிலே ஒரு இது ஒன்று வரும். அந்த சும்மா இருக்கிற வேணும் என்ற கருத்தில் ஒரு சும்மா இருக்கின்ற ஒரு கருத்திலே ஒரு திருவருட் பயன் ஒன்று வரும். ஊராதே ஒன்றை முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பாருன்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ நாங்கள் பதற்றப்பட்டு போய் கடவுள்கிட்ட இந்த கடவுள் தரமாட்டார், இந்த கடவுள் தரமாட்டார், மற்ற கடவுள்கிட்ட போகணும், 2வது கடவுள் தரமாட்டார், 3வது கடவுள்கிட்ட போகணும் என்று பாஞ்சு போகிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒன்று. அடுத்தது 2வது, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார் ஔவையார். பாரதி சொன்னான், தனியொருவனுக்கும் உணவில்லையேல் இந்த உலகத்தினையே இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று சொன்னார். திருக்குறள்லே அதே போல இன்னொன்று, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் என்று ஒரு திருக்குறள் உள்ளது. அது என்னென்று சொல்லுவாருன்னா, எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒருவனுக்கு உணவு வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனே கெட்டு போக வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்தில் ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது நான் ஏற்கனவே கூறினபடி கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்காமல் அவரே தருவார் என்றதை நம்பிக்கொண்டு 2வது செய்ய தொடங்கணும், அறம் செய்ய விரும்பு. அந்த அறம் செய்ய விரும்பு என்று செய்யக்களையும் ஒரு முக்கியமான அடிப்படை ஒன்று இருக்கிறது. வலது கை கொடுப்பதே இடது கை தெரியாத வண்ணம் நாங்கள் வறுமையில் வாடுற ஆட்களுக்கு, நோயிட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். அது 2வது. அடுத்தது 3வது இன்னொன்று இல்லறம். நாங்கள் துறவரத்தில் போய்த்தான் இறைவனை அடைய வேண்டும் என்ற தேவை இல்லை. இல்லற தர்மத்தை நாங்கள் தூய்மையாக செய்தால், அந்த இல்லறம் என்று அமைக்கப்பட்டதே திருக்குறளில் பார்த்தீங்கன்னா தெரியும். விருந்தோம்பல் முக்கியமானது, மற்றது எங்களுடைய மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டியது முக்கியமானது. அந்த அடிப்படைகளிலே பார்த்து கொண்டு அந்த இதுகளையே நாங்கள் பார்த்து கொண்டால் துறவரம் இல்லாமலே நாங்கள் இறைவனை அடையக்கூடிய சாத்தியங்களும் உண்டு என்று கூறி நான் நினைக்கின்றேன். அதிகமான நேரம் எடுத்தன தெரியாது. மற்றது இது கொஞ்சம் விளங்குவதற்கும் கொஞ்சம் கடினமானது. ஆனால் இலகுவாக நாங்கள் சில உதாரணங்களை நான் விளங்குவதற்காக எடுத்து கூறினேன். இந்த என்னுடைய சிறிய உரை யோகர் சுவாமிகள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார்கள். இது பலருக்கும் சென்று சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு யோகர் சுவாமியுடைய திருவடிகளை போற்றி இங்கு குழுமியிருக்கின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் தெரிவித்து கொண்டு நான் இப்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சைவப்புலவர் திருவாளர் நித்யானந்தன் அவர்களே. எங்களை படுகொலியில் தள்ளவிடாமல் மேடு ஏறி ராஜநடை போடும்படி எங்களுக்கு உறுதுணையாக நின்றீர்கள். நான் எந்த விதமான பணிக்கும் அடையவில்லை. காமாகவே இருந்து இதுல இருந்து டைப் பண்ணுறதுதான் மிச்சம். நான் இவ்வளவு நேரம் 3.5 மணித்தியாளர் இருந்து இவ்வளவு நேரம் திருவாளர் நித்யானந்தனுக்கும் திருவாளர் முருகானந்தத்துக்கும், அதே நேரத்தில் திருவாளர் ஸ்ரீ அண்ணாவுக்கும் நான் டைப் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அடுத்த மாதம், இன்றைய மாதத்தை அடுத்த மாதம் கவர் பண்ண சொல்லி முடியும்னு சொன்னா வர சொல்லி போட்டிருக்கிறேன். நாளைக்கு அவர் எனக்கு அடிச்சு சொல்லுவார் நம்புகின்றேன். அவருக்கும் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எங்களை தவிர்க்க விடாமல், கவலைப்பட விடாமல் அவர்கள் திருவாளர் நித்யானந்தன் அவரோடு கதைத்து இந்த ஒழுங்குகளை செய்ததற்கு நன்றி. இப்பொழுது சைவப்புலவர் நித்யானந்தன் அவர்களை நான் மனதார இந்த சபையின் மூலம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இப்படி ஒரு சில பேர்கள் இந்த யோகர் சுவாமியின் அமைப்பில் இருக்கிறதுனால் எங்களுக்கு எந்த விதமான மனக்கவலையும் இருக்காது. ஏனென்றால் ஒரு கோயின் ஒன்று பிலிப் பண்ணுவாங்க. எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்ல போனால் போய் கீழே வந்த உடனே ராசாவா இல்லாட்டி ராணியான்னு பார்ப்பாங்க.
ராஜாக்கள் இருக்கும் பொழுது நான் கவலைப்பட தேவையில்லை. ஒன்று சைவப்புலவர் நித்தியானந்தன், அடுத்தது தம்பி முருகானந்தன் அவர்கள். நன்றி திருவாளர் நித்தியானந்தன் அவர்களே. இப்பொழுது திருவாளர் முருகானந்தன் இருக்கிறார் என்று நம்புகின்றேன். அவர்களை ஒரு 10 நிமிடம் நான் கேட்கின்றேன். தயவு செய்து தலைப்பு பாடலின் கருத்துக்களை நீங்கள் கூறினால் மிகவும் நன்றாயிருக்கும் என்று கொள்கிறார்கள். அந்த பாடலை என்னால் உடனே எடுக்க முடியாமல் இருக்கிறேன். நான் முடிந்தால் அதை சொல்ல பார்க்கின்றேன். ஆனால் இந்த இடப்பட்ட நேரத்திலே ஒரு யோக சுவாமியோட சம்மந்தப்பட்ட ஒரு ரீடிங்கை உங்களுக்கு வாசிக்கிறதைத்தான் நான் நினைத்திருந்தேன். இயலுமாயும் நான் அதையும் சொல்ல பார்க்கின்றேன். கொடுத்திருக்கிறது 10 நிமிடம். அதற்கு மேல போனால் நீங்க சொல்லுங்கள். தயவு செய்து 10 நிமிடம் முடியல ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னா எனக்கு விளங்கும். சரி, ஓகே. நன்றி திருவாளர் முருகானந்தன் அவர்களே. உங்களது டைம் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி. அப்ப தம்பி சைவப்புலவர் நித்தியானந்தன் அவர்களுடைய அந்த எழுந்தமான பேச்சிலே அவர் எல்லோரையும் ஈர்த்து விட்டார். அது நிச்சயமாக என்ன ஈர்த்து விட்டார். சைவப்புலவர் என்கின்ற அந்த விகுதிக்கு அவர் சவுதியானவர் என்கின்ற ஒரு நிலைமையை எங்களுக்கு தெற்றென காட்டிவிட்டார். சுவாமிகளுடைய அந்த ஒரு மகா வாக்கியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் பல சிறுவர் பயன் இன்னும் நாயன்மாருடைய சிறுவர்கள் அப்படி எல்லாவற்றிலும் தொட்டு எங்களுக்கு ஒரு நிறைவான பேச்சை தந்திருக்கிறார். அதற்காக அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லாவிட்டாலும் அதற்காக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வோமாக. இப்ப இந்த ரீடிங்கை வாசிச்சு போட்டு இது கொழும்பிலே உள்ள யோக சுவாமிகள் திருவடை நிலையம் என்கின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது யோக சுவாமியுடைய எழுத்து ஆக்கமாக அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அது நற்சிந்தனை இல்லை. ஆனாலும் யோக சுவாமிகளுடைய அந்த செய்தி அங்கே இருக்கிறது என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டபடியால் அதை உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கின்றோம். இதுதான் அந்த செய்தி. குடையை விரிக்காமல் மழையில் போனால் கடவுள் உன்னை நனையாமல் இருக்க பண்ணுவார் என்று எதிர்பார்க்கலாமா? நாங்கள் எங்களை அறிய வேண்டுமானால் நாங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். அப்ப இதுதான் விஷயம். அப்ப குடையை விரிக்காமல் நான் குடையை வச்சுக்கொண்டு மலைக்குள்ள போனால் மழை என்ன கடவுளை என்ன நினைக்க மாட்டாருன்னு சொல்லலாம். கடவுளுக்கு குடையை தந்துக்கிறார். அப்ப இந்த இடத்திலே அந்த குடை என்பதை ஒரு அறிவாக செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய முறைப்படி செய்தல் என்பதாக கொள்ளலாம். அடுத்து தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களை அறிய வேண்டுமானால் நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப எங்களுடைய முதலாவது ரீடிங் என்ன? நீ உடம்பன்று, நீ மனமன்று, புத்தி என்று, நீ ஆத்மா, சித்தமன்று நீ ஆத்மா. அப்ப நீ ஆத்மான்னு யோகசாமி சொல்லி போட்டார். அப்ப நான் ஆத்மா என்பதை சொல்லி போட்டார்ன்றதான் நான் ஆத்மான்னு சொல்லிக்கொண்டு உலகியல் ரீதியிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களாலையும் அந்த ஆத்மா என்கின்ற அடையாளத்தை அந்த உருவத்துக்கு நாங்கள் சேதம் விளைவிக்க கூடாது. என்றால் ஆத்மா அழியாது, அது உடம்புதான் அழிகின்றது. ஆனபடியால் இவர் என்ன சொல்லுகின்றார்? மன்னிக்கவும், நாங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். ஆனபடியால் தான் இந்த நற்சிந்தனை கூட்டு வழிபாட்டு நிகழ்விலே இந்த தியானம், மௌனம் அல்லது சும்மா இருத்தல் என்பதை நாங்கள் ஒரு அடையாளபூர்வமாக செய்வோம். ஆனால் இதுதான் 27 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் 27 நாட்களும் நாங்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கு நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதோ ஒன்றிலே போகின்ற நேரத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். அந்த ஏதோ ஒன்று என்பது சரியானதா, ஒரு ஆத்மீய தளத்திலே சரியானதா, ஒரு நல்லவராக இருக்க சரியானதா என்பதை நாங்கள் பலமாக யோசிக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாசிப்பிலே உங்களுக்கு செய்தி இருக்கின்றது என்று நம்புகின்றோம். நாங்கள் எங்களை அறிய வேண்டும் என்றால் நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். தனக்குத்தான் பிழை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் அடுத்தவருடைய பிழையை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒருவர் 3 விரல் இவரை நோக்கி காட்டும். அப்ப
ஒருவர் மற்றோடைய பிழையை கதைப்பதை விட தனக்குத்தான் பிழை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் ஒரு திருக்குறள் கூட இருக்கிறது, உள்ளத்தில் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்பதாக. ஆகவே தனக்குத்தான் பிழை இல்லாமல் நடந்து கொள்ளணும். மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது என்ன? மனம் நிச்சலனமாக இருக்கும். மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனமாக இருந்தால் அந்த மனம் பரிசுத்தமானது என்று சொல்லலாமா என்பதை நான் ஒரு வினாவாகவே விடுகின்றேன். நான் நல்ல விஷயங்களை தானே யோசிக்கின்றேன். ஆனபடியால் மனம் பரிசுத்தம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இதை நான் இப்பொழுது ஒரு கேள்வியாக மாத்திரம் வைக்கின்றேன். அந்த வாசித்துக் கொண்டு அவ்வப்போது என்னுடைய சிந்தனை உங்களுடன் பரிமாறுகின்றேன். மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தன்னை தன்னால் அறிந்து சகலமும் தானே என்ற உண்மை அறிவு வரும் வரை அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ற? தன்னை தன்னால் அறிந்தாதான் எங்களுடைய இந்த நச்சிந்தனையிலே உள்ள பாடல், என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதர். அப்ப நான் ஆத்மா என்பதை நானாக உலகியல் ரீதியாக இருக்கக்கூடிய எனக்கு குருநாதன் அறிவிக்கிறார். நடவடிக்கையால் தான் செல்லப்பா சுவாமியிடம் யோக சுவாமி போன பொழுது யாரடா நீ தேரடா உள் தீரடா பற்றி என்று சொன்னார். அதற்கு மேல் தான் திரு நித்யானந்தனோடு சொன்னது போன்ற இந்த மகா வாக்கியத்தை அவர் திருக்கியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே தன்னை தன்னால் அறியும் அறிவு வரும் வரை அவதானமாக நடந்து கொள்ளணும். எல்லாம் பிரம்மம் என்பது உண்மை, ஆனால் இது ஞானம். அப்ப எல்லாமே பிரம்மம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இது ஞானம், அது நடைமுறைக்கு அப்படி என்றதை பார்க்க வேண்டும். ஆனால் அது கைவல்யமாகும் வரை அந்த நினைவுப்படி நடப்பது அகங்காரமாகும். அப்ப எல்லாம் பிரம்மம் என்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக அறியும் வரை நான் எல்லாம் பிரம்மம் என்று ஒருவர் சொல்லுவாராயிருந்தால் அது அகங்காரத்தின் வெளிப்பாடாக இருக்குமே ஒழிய அது அனுபவத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியாது. பிரம்மம் எங்கும் வியாபித்திருப்பது உண்மை. நானும் அதுதான், நீயும் அதுதான். ஆனால் நீ அதனை அறியும் வரை நான் வேறு நீ வேறு என்று சத்குரு சிவயோக சுவாமிகள் சொல்லுகிறார் என்பதாக இந்த வாசிப்பு நிறைவு பெறுகின்றது. அப்ப பிரம்மம் எங்கும் வியாபித்திருப்பது என்பது உண்மை. நானும் அதுதான், நீயும் அதுதான். அப்ப நான் பிரம்மம் என்பதை நான் நானாக உணரும் வரை அந்த முயற்சியிலே நாங்கள் இருக்கணும். ஆனபடியால்தான் சரோஜாமியார் வாசித்த அந்த கடைசி நாம் கடவுளை வளர்க்கிறோம், உள்ளத்தில் வளர்க்கிறோம், நாம் அவருடைய தாய். நாங்கள் கடவுளை எங்கள் உள்ளத்தில் வளர்க்கின்றோம் என்பதை சொல்லுகின்ற செய்தி என்ன? நாங்கள் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கின்றோம் என்பது கடவுள் தன்மையை எமக்குள் வளர்க்கின்றோம். நம்மை அவர் பிரிய முடியாது. மாணிக்கவாசகன் சொல்லுகிறார், இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளர். ஆனபடியால் தான் எல்லாம் பிரம்மம் என்கின்ற நிலையிலே அந்த சுவாமிகளுடைய இன்னொரு 3 பாடல் இருக்கிறது. அதை எல்லா இடத்திலும் படிப்போம். குறிப்பாக ஆத்ம சாந்தி காலங்களில் படிப்போம். அப்பனும் அம்மையும் சுவமே, அரிய சகோதரரும் சுவமே, ஒப்பில் மனைவியின் சுவமே. அப்ப என்னுடைய தாய் தகப்பனார், என்னுடைய சகோதரங்கள், எனக்கு வாய்த்த மனைவியின் சுவமே, ஓதரும் மஞ்சரும் சிவமே, நான் பெற்ற பிள்ளைகளும் சிவமே, செப்பில் அரசரும் சிவமே, எங்களை ஆளுகின்ற ராசா, தேவாதி தேவரும் சிவமே, இப்புவி எல்லாம் சுவமே. இதான் முக்கியம். இப்புவி எல்லாம் சுவமே, என்னை ஆண்டதும் சுவமே. அப்ப அந்த பிரம்மமாக எல்லாவற்றையும் உணர்கின்ற அந்த நிலைக்குத்தான் இந்த தியான வழியிலே எங்களை நாங்கள் கடைத்தேற்ற வேண்டும். அப்படி கடைத்தேற்றுவதற்கு முக்கியமாக தேவையானது சைவ புலவர் பலதரப்பட்ட விடயங்களை தொட்டு தன்னுடைய அரிய பெரிய உரையை ஆற்றினார். அடியேன் சுவாமியுடைய பக்தனாக அதே விடயத்தின் சாரங்களை சுவாமியினுடைய வரிகளிலிருந்து எடுத்து தருவதிலே என்னுடைய இயல்பாக செய்து யோக சுவாமி என்ன சொல்லுகின்றார்? தெய்வத்தை நம்பு. 2வது வரிதான் முக்கியம். தெய்வத்தை முழு மனதோடு நம்பு. நாங்கள் முழு மனதோடு நம்புகின்றோமா என்பதுதான் இதிலே முக்கியம். திரௌபதி துவில இழுக்கின்ற பொழுது கண்ணனை கூப்பிடுகிறாள். ஆனால் 2 கைகளையும் உயர்த்தி ஹிருதய கமலவாசா என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது இருதயத்தில் இருக்கின்ற கண்ணா என்கிற பொழுதுதான் அவர் அந்த சீலைகளை கொடுத்தார் என்று சொல்வதாக அந்த வாக்கியம் எப்படி முறுகின்றால், எல்லாவற்றிலும் இனியதாக நினை. தெய்வத்தை உனக்கு உலகத்தில் இனிய எல்லாவற்றும் தெய்வத்தை இனியதாக நினை என்கின்ற பொழுது நான் பிரம்மமாக இருக்கலாம், நான் நல்லவனாக இருக்கலாம், நான் பிரம்மம் என்பதை உணர்ந்தவனாக இருக்கலாம் என்பதாக கூறி என்னுடைய 10 நிமிடங்கள் பெரும்பாலும் முடிந்து விட்டதாக நினைக்கின்றேன். தம்பி சைவ புலவர் அவர்கள் நல்லொரு வாக்கியம் சொன்னார். நான் அந்த படம் பார்க்கவில்லை. ஆனால் ஆல் இஸ் வெல், அதாவது நல்லதுக்கும்
நல்லம் என்று சொல்லு, நல்லா இல்லாததற்கு நல்லது என்று சொல்லு. ஆகவே இப்பொழுது திரு சைவப்புலவர் நித்யானந்தன் அவருடைய அந்த அரிய பெரிய உரைக்கு வெல் என்று சொன்ன எல்லோரும் எனக்கும் all is well என்கின்ற எல்லாம் நன்மைக்கு அடிப்படையிலே எல்லாம் நன்மைக்கு என்றதுதான் எனக்கும் ஓம் நம சிவாய. எல்லாம் நன்மைக்கு எனக்கும் வெல் என்று சொல்லுங்கள் என்பதாக கேட்டு இன்றைய இந்த நேரத்திலே நாங்கள் அன்பர் ஸ்ரீரங்கன் ஏதோ காரணத்தினால் வராமல் போனாலும் அந்த பணி தொய்வின்றி நடந்திருக்கிறது. மாமனண்ணா ஒரு பக்கத்தால் முயற்சித்தாலும் அது தெய்வத்தின் சங்கல்பமாகத்தான் அது அமைந்தது என்று கூறி இந்த அளவில் எனது கருத்துரைகளை முடிக்கின்றேன். இப்பொழுது அம்மா கேட்டார்கள், அந்த பாடலை என்னால் உடனடியாக எடுக்க முடிந்தால் அந்த பாடலுக்கான என்னுடைய கருத்துக்களை நான் முடித்து விட்டேன். இந்த நேரத்திலே எங்களுடைய ஐயா நாகரத்னம் அங்கிள் அவர்களுக்கும் ஏனென்றால் நான் என்னுடைய கண் அறுவை சிகிச்சையின் காரணமாக ஒருவேளை 20ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்விலே பங்கு பெற்ற ஒருவேளை இயலாமல் போனால் முன்கூட்டியே எனது நல்வாழ்த்துக்களை கூறி அவருடைய நல்லாசிகளை நாடி இந்த அளவில் எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். வாமன் அண்ணா, நீங்கள் சொல்ல முடியவில்லை சொல்லுங்கள். அதுக்கிடையில் இந்த பாடலை எடுத்தால் ஒரு 2 நிமிடம் எடுத்து அந்த கருத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி. ஓம். வணக்கம். ஹலோ. சொல்லலாம். சொல்லுங்க. அவர் சொன்னது அந்த உபபோ முடிந்த காரியம் அந்த விளக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. அதுபோல அந்த 4 மகா வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் அது விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அருளாம்பி அக்கா. நாங்கள் அதை ஆவணம் செய்ய இருந்தோம். கண்டிப்பாக நான் திருவாளர் முருகானந்தத்தோடையும் திருமதி சரோஜா அவர்களோடையும் கலைத்து அதுக்கேற்ற ஒழுங்குகளை நான் செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இத்தோடு நமது அடுத்தது காப்பு பாடல். அதை தொடர்ந்து எப்பவும் நாங்கள் முடிப்பதற்கு முதல் எனது தார்மீக கடமை இன்று இந்த பூஜைக்கு சங்கத்தில் நீங்க தொழில் செய்பவர் நாட்டுக்கு சென்று விட்டார். அதற்காக இங்கு ஒருதரும் இல்லை. எங்களாலோ தூக்க முடியாது. காரணம், எல்லாருக்கும் வயது வந்து விட்டது. அதனால் திருவாளர் மணிவண்ணன் அவர்களைத்தான் நான் முதல் ஆரம்பித்தேன். அவர் எந்த விதமான மறுப்புமின்றி அண்ணா நான் வந்து விடுகின்றேன் என்றார். திருவாளர் வேல்முருகன் இந்த நம்பர் போன முறை நான் கேட்ட முறை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறந்து போட்டார். நானும் அதை கவனிக்கவில்லை. இந்த முறை எப்படியும் நான் கொண்டு சொல்லுகின்றேன் அவருடைய நம்பரை. இவர்கள் இருவரும் செய்யும் தொண்டுகள், அத்தோடு எனது தம்பி ரவீந்திரதாஸ் அவர்களிடம் செய்யும் தொண்டு என்றென்றும் இந்த யோகர் சுவாமியின் குரு பூஜை தினத்தில் அன்று நான் மறக்க முடியாத ஒரு செயலன். இரண்டா இவர்கள் 3 பேரும் ஒரு பிலர்ஸ் உண்மையில. அதே போல் என்னோடு துளைத்து வருகின்ற திருவாளர் பரமேஸ்வரன், நமது சங்கத்தின் போஷகர் திருமதி நாகரட்னம் அவர்கள், எனது தங்கை சரோஜா கனகசபேசன் மற்றும் உள்பட இங்கு வந்திருக்கும் பரஞ்சோதி சந்திரா பரஞ்சோதி பாபா மற்றும் குலமங்கை அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் வருவது மட்டுமல்லாமல் ஜூமில் இருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். பொதுவாக என் தம்பி ரவீந்திரதாசும் தம்பி முருகானந்தன், தவிப்புலவர் நித்யானந்தன் மற்றும் திருவாளர் செல்வரட்னம் திருமதி செல்வரட்னம் அவர்கள் எனது தம்பியின் இழப்புக்காக ஆற்றிய எனது தொண்டுகள், அதாவது நீங்கள் சொன்ன சொல்லுகள் எனக்கு மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. அவ்வளவு அன்பாக வந்து பேசினீர்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கும் அன்பு தொண்டர்களும் எனக்கு ஆதரவாக இருந்தீர்கள். நன்றி. மற்றது அடுத்த முறை 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 புதன்கிழமை நான் முற்கூறியது போல திருவாளர் சிறியண்ணா அவர்களோடு கதைத்து அவர்கள் ஓமென்றால் அடுத்த மாதம் அவர்களை உள்வாங்க
முயற்சிக்கின்றேன். Yeah. அப்படி இல்லை என்றால் வேறு ஒரு ஆளை நான் நியமித்து இங்கு கொண்டு வர பார்க்கின்றேன். சொல்லுங்க தம்பி முருகானந்தன். வணக்கம் அண்ணா. சுருக்கமாக அந்த பாடலுக்கான கருத்தை ஒரு நிமிடம் சண்முகத்துக்கு சொல்லி முடிக்கிறேன். இன்றைய துண்டு பிரசுரத்தின் பாடலை ஈரவார் சடையானை அந்த கடைசி வார்த்தையை சொல்லி போட்டு அங்கால வருகின்றேன். ஆனந்தம் ஒருவாறு என்று இந்த தேவாரம் முடிகிறது நற்சிந்தனை. அது என்னென்றால், நான் முதல் சுவாமி ஒரு வசனம் சொன்ன மாதிரி தெய்வத்தை வணங்குதல் இனி உலகத்தில் எல்லாவற்றிலும் இனியதாக நினை என்று சொல்லுகின்றார். அப்ப இதுக்காக தான் இந்த பாடலை அடியேன் தொடுத்து பார்க்கின்றேன். அப்ப எப்படியான சிவபெருமான் ஈரவார் சடையானை, அவருடைய சடை அந்த கங்கையினால் ஈரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இளமதி அணைந்தானை, அவருடைய சடாபாரத்திலே இளமதி வைத்திருக்கிறார். மாறனை காய்ந்தானை, மன்மதனை தன்னுடைய நெற்றி கண்ணால் எரித்தவனை, மங்கை இடம் வைத்தானை, உமையம்மையாரை இடப்பாகம் வைத்தவனை, தார் அமரும் மார்பானை, மலர் மாலைகளை அணிந்த நெஞ்சுடையவனை, சங்கரனை அதாவது தீயவற்றை அழிப்பவனை, தாணுவை என்பதற்கு எனக்கு சரியான அர்த்தம் விளங்கவில்லை. இப்படியான சிவபெருமானை ஆர்வமோடு துதிப்பவர்கள் ஆனந்தம் பெறுவாரே. அப்ப இறைவனை இந்த நிலையில துதிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆனந்தம் பெறும் என்பதாக சரோஜாமியார் இந்த முறை செய்த முகப்பு நச்சிந்தனை பாடல் இருக்கின்றது. அதற்கான உருவகமாக எங்கள் ஆலயத்திலே இந்த தோற்றத்தை மெப்பிக்கும் வகையிலே சிவகாமி அம்மை சமேத சிதம்பரேஸ்வரர் இருக்கின்றார். அவரை வணங்குகின்ற பொழுது இந்த ஆனந்தத்தை நாங்கள் பெறுவதை எங்களுடைய வழிபாட்டின் முயற்சியாக கொள்ள வேண்டும் என்பதை இதனுடைய கருத்தாக கூறி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் தாணுன்றது சொன்னீங்க. தாணுவை பற்றி பொருள் இருக்குது. தாணு என்றா லிங்கம் அண்டி இருக்குது. அடி ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி சொல்றேன் ஐயா. ஓகே ஐயா, நன்றி. முடிச்சிட்டு நன்றி தம்பி முருகானந்தன் அவர்களே. இதைத் தொடர்ந்து காப்பு பாடல் திருவாளர் வேல்முருகன் அவர்கள் செய்வார்கள். பொருள் காப்பா கடியாட்கள் காப்பா சித்தரும் தேவரும் காப்பாம் சித்தத்தில் சிவபரும் காப்பாம் வீர பொருள் காப்பாம் அட்டவசக்களும் காப்பாம் பரன் காப்பாம் விசைகளும் காப்பாம் சிவசக்தி காப்பாம் வீர பொருள் காப்பாம் காப்பாம் பெரியாரிக்கும் காப்பாம் காப்பாம் பொருள் காப்பாம் குடிமை மணி வேலன் என்று காப்பாம் அத்து வீர பொருள் காப்பாம் சந்திர சூரிய காப்பாம் எங்கும் தங்கம் காப்பாம் மந்திரம் காப்பாம் காப்பாம் அத்து வீர பொருள் காப்பாம். பாடலையும் பாடுங்கள் வேல்முருகன். அப்பனும் சிவமே சிவமே ஓதரும் பஞ்சரும் சிவமே சுப்பிலும் சிவமே தேவாரம் சிவமே இப்புவி எல்லாம் சிவமே என்னை ஆண்டதும் சிவமே. அப்பனுக்கும் அம்மைக்கும் குருநாதருக்கு மங்களம், பத்தருக்கு மங்களம், முப்பொழுது தொழுவார்க்கு மங்களம், மூவா செய்வன்றவர்க்கு மங்களம்,
முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம் தேவருக்கு மங்களம் முதல்வர்க்கும் இருடிகட்கும் மங்களம் உரைத்தனால் அறிந்தவர்க்கு மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் ஐயமிலா சாது கட்கும் மங்களம் ஆதியந்தம் இல்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீராளி தேவருக்கு மங்களம் கரசருக்கு மங்களம் சீர்வருகு சுந்தரக்கு மங்களம் திவ்ய மாணிக்கற்கு மங்களம் நெடுந்தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய 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 மங்களம் ஓ சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றியோம். சரி, ஓகே. வெளிப்பாட்டில இருக்கிற நீங்கள் எடுக்காதவே எடுத்துக்கொள்ளுங்க. சரி.